Hello friends, welcome to Daily Fresh Recipes. நம்ம இன்னைக்கு Poha Upma, Aval Upma எப்படி செய்யலாம்னு பாப்போம். இது பாத்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளான டேஸ்டியான பிரேக்ஃபாஸ்ட் இது நமக்கு. இது செய்யறது ரொம்ப சிம்பிள். எப்படி நம்ம இப்ப பாப்போம். இது செய்யறதுக்கு நான் இன்னைக்கு அவல், தட்டை அவல் இருக்குல்ல, வெள்ளை அவல், அது எடுத்திருக்கேன். சரிங்களா? நான் 2 கப் இன்னைக்கு எடுத்திருக்கேன். ஒரு பவுல்ல போட்டு வச்சிருக்கேன். இத ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம்னா வாஷ் பண்ணிக்கலாம். சரிங்களா? நம்ம இது தண்ணி ஊத்தி 2 டைம்ஸ் நீங்க வாஷ் பண்ணிக்கோங்க. வாஷ் பண்ண பிறகு நம்ம இத ஊற வைக்கணும். ஒரு 10 மினிட்ஸ் சோக் பண்ணி வைங்க. டிஸ்டர்ப் பண்ணாம அப்படியே வெச்சீங்க அப்படினா இப்போ கொஞ்சம் ஹார்டா இருக்கு இல்லீங்களா? சோ நம்ம தனித்தனியா இருக்கும்போதே வாஷ் பண்ணிடலாம். நம்ம ஊற வச்ச பிறகு சாஃப்ட் ஆயிடும் ரொம்ப. சோ நம்ம அதை உடைய கூடாது. நம்ம அப்புறம் வாஷ் பண்ண முடியாது. சரிங்களா? இப்போ பாருங்க, நான் ஊற வச்ச பிறகு ரொம்ப சாஃப்டா இருக்கு. இத நம்ம தண்ணி ஃபில்டர் பண்ணணும் இல்லீங்களா? அதனால ஒரு வடிகட்டுற மாதிரி ஒரு ஹோல் இருக்க மாதிரி ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஃபில்டர் பண்ணுங்க. எப்படின்னா பிரஸ் பண்ணணும். ரொம்ப நம்ம ஸ்குவீஸ் பண்ணக்கூடாது. இத ஜஸ்ட் பிரஸ் பண்ணி விட்டு நம்ம ஃபில்டர் பண்ணிக்கணும். சரிங்களா? இப்போ இது நான் எப்படி செய்யலாம் உப்புமான்னு பார்ப்போம். இது ரெடி பண்ணி வச்சுட்டு ஒரு பேன் வச்சுக்கோங்க. 2 ஸ்பூன் ஆயில் ஊத்திக்கோங்க. ஊத்திட்டு கொஞ்சமா கடுகு போடுவோம். கடுகு, சீரகம், 4 வரமிளகாய், கடலை பருப்பு, கொஞ்சமா கடலை பருப்பு சேர்த்துக்கலாம். அப்புறம் உளுந்து பருப்பு சேர்த்துட்டு வேர்க்கடலை கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா வதக்குங்க. சரிங்களா? பருப்புலாம் கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆயிட்டு வதங்கி வரணும். அதுக்கப்புறமா நான் இன்னைக்கு ஒரு வெங்காயம் நீட்டா அரிஞ்சு வச்சிருக்கேன், பெரிய வெங்காயமா, அது சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா வதக்கிட்டே வருவோம். அதுக்கப்புறமா பச்சை மிளகாய், காரத்துக்கு சில்லி சேர்க்கிறேன். சரிங்களா? கிரீன் சில்லி இந்த மாதிரி குறுக்குல கட் பண்ணிட்டு சேர்க்கிறோம். பெருங்காயம் சேர்த்துக்கோங்க. மஞ்சள் தூள் இது வரைக்கும் சேர்த்துட்டு நல்லா கலரி விடுங்க. வெங்காயம் எல்லாம் வதங்கி வரணும். வதங்கி வந்த பிறகு நம்ம ஏற்கனவே ஃபில்டர் பண்ணி வச்சிருக்கோம் இல்லைங்களா அவல், அதை இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு பரட்டி விடுங்க. ஃபுல்லா ஈவனா எல்லாம் கலரிடணும். ஓகேங்களா? கலரிட்டு தேவையான அளவுக்கு கொஞ்சமா மேல உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு கலரி விடுங்க. சரிங்களா? நம்ம காரத்துக்கு பச்சை மிளகாய் சேர்த்துருக்கோம். பெருங்காயம், வேர்க்கடலை இதெல்லாம் சேர்த்து நம்ம சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்டியா இருக்கும், கிறிஸ்பியா இருக்கும், சாப்பிட்றதுக்கு ரொம்ப அருமையா இருக்கும். ஈஸியாகவும் செஞ்சிடலாம். இது உப்பு சேர்த்துட்டு கொத்தமல்லி, கொரியாண்டர் லீவ்ஸ் சாப் பண்ணி வச்சுக்கோங்க. அது கொஞ்சம் மேலே சேர்த்துட்டு நல்லா கலரி விடணும். சரிங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா அந்த எல்லோ கலர் எல்லா இடத்துலையும் மஞ்சள் தூள் படுற மாதிரி கலரி விடணும். மஞ்சள் தூள் வாசனை போகணும். கொஞ்ச நேரம் வதக்கின பிறகுதான் நம்ம அவல் சேர்க்கணும். சரிங்களா? ரொம்ப பிடிக்கும் எல்லாருக்கும், கிட்ஸுக்குலாம் ரொம்ப பிடிக்கும். ரொம்ப அவ்வளோ காரமாக இருக்காது, ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஈவினிங்ல ஸ்நாக்ஸ் மாதிரி நம்ம செஞ்சு கொடுக்கலாம், சாப்பிடுவாங்க. லாஸ்ட்டாக ஃபைனலாக கொத்தமல்லி மேலே போட்டு கிளறி விட்டுட்டு சர்வ் பண்ணுங்க. செம டேஸ்டியாக இருக்கும். Thanks for watching my dear friends. If you like my channel, please subscribe. Thank you.